ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, என் வீடியோ பார்த்து எல்லாரையும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுண்டைக்காய் பறிக்கிறதுக்காண்டி நானும் என் தங்கச்சியும் அந்த செடி பார்க்க போயிருந்தோம். பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பூத்துருந்துச்சு, பூவும் பூத்துருந்துச்சு, காயும் நல்லா போட்டிருந்துச்சு. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க நினைக்கிறேன் சுண்டை வத்தல் அப்படிங்கிறது. அது சுண்டை வத்தல் எதுலேருந்து வருது அப்படின்னா, அந்த சுண்டைக்காயிலேருந்து தான் சுண்டை வத்தல் வருது. சுண்டைக்காய் சுண்டை வத்தல் இந்த ரெண்டுமே எனக்கு பிடிக்காது. லாஸ்ட் இயர் 1 இயருக்கு முன்னாடி தான் நான் சாப்பிட பழகிக்கிட்டேன். இது ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. சுண்டை வத்தல் ரொம்ப நல்லது. சுண்டைக்காயுமே குடல் புண் இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல ஒரு காய் எ சுண்டைக்காய். சுண்டைக்காயை நம்ம எதையுமே எந்த ஒரு உணவையுமே நம்ம அளவுக்கு மீறி எடுத்துக்கிட்டாலே நமக்கு நஞ்சு தான். அது மாதிரி இதை அளவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதை சாப்பிட்டா அதனால் இன்றைக்கி சாப்பிட்றதுக்காண்டி வரிய போனோம். சுண்டைக்காயை எப்படி கட் பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியாது. கட் பண்ணதுக்காண்டி நாங்கள் போயிருந்தோம், நானும் தங்கச்சியும். பார்த்தா கட் பண்ணி வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுச்சு, கை காலெல்லாம் ரொம்ப அரிப்பு. அந்த செடி அந்த இலையெல்லாம் என் கால் கையெல்லாம் பட்டு ரொம்ப அரிப்பு. அப்புறம் தான் வீட்டில் கேட்டதுக்கப்புறம் அம்மா சொல்கிறாங்க, அதை பார்த்து பையாக கட் பண்ணணும், அது ரொம்ப அரிக்கும், கையெல்லாம் அரிக்கும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தோணுன விஷயம், பெரியவங்ககிட்ட கேட்டுகிட்டே போய் வெட்டியிருக்கலாமோ அந்த காயை அப்படிங்கிற மாதிரி ஐடியா தான். ஏன்னா கை கால்லாம் பயங்கர ஊறலாயிட்டு. அப்புறமா நல்லா சோப் போட்டு கழுவுனதுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்லாமல் ஆயிட்டு. இப்படி பறிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் பக்கத்தில் ஒரு செடியை பார்த்தோம். அந்த செடி என்ன அப்படின்னா தக்காளி, சொடக்கு தக்காளின்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஊரில் இது என்ன சொல்லுவாங்க? எங்கள் ஊரில் இது சொடக்கு தக்காளின்னு சொல்லுவாங்க. இதை எடுத்து கையில் டப்புன்னு அடித்தோம் அப்படின்னா அதிலேருந்து சொடக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்டு வரும். நானும் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு எதுவுமே வரவே இல்லை. ஏன்னா அது நான் பார்த்த தக்காளி எல்லாமே அது உடஞ்ச தக்காளிங்கிறதுனால அதில் சவுண்டு வரல. பட் என் தங்கச்சி அடித்த ரெண்டுமே நல்ல சவுண்டு வந்துச்சு. எனக்கு தேடி கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அவள் எடுத்து டக்குன்னு அடித்தா அதில் டப் டப்புன்னு அடிச்சிச்சு. அது சொடக்குன்னு இருந்துச்சு. அதனால் சொடக்கு தக்காளின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். எங்கள் ஊரில் நாங்கள் இதை சொடக்கு தக்காளின்னு சொல்லுவோம். உங்கள் ஊரில் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக எல்லாம் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோம், கொஞ்சம் வந்துச்சு. சரின்னு கொஞ்சம் தேவைப்படுமே அப்படிங்கிறதுக்காண்டி கூட பறித்தோம். லாஸ்ட்டாக எனக்கு அந்த சவுண்டு பிடிக்கும், கட் பண்ணுற சவுண்டு பிடிக்குது அப்படிங்கிறதுக்காண்டி மறுபடியும் கொஞ்சம் பறித்தோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.